வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணாமலை வார்த்தை மோதல். கெட் அவுட் மோடியும் அண்ணா சாலை சவாலும். தமிழ்நாட்டுக்கு நிதி தராதவர் மோடி, துணை முதல்வர். கெட் அவுட் மோடி என சொல்லிப் பாருங்கள் அண்ணாமலை. வார்த்தை போரின் பின்னணியில் உண்மை என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இந்து மக்கள் கட்சியின் திரு பாரத மாதா ப. செந்தில் அவர்கள் இணையத்தின் வழியாக இணைகிறார். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் திமுக ஆதரவாளர் டாக்டர் பூபதி ஜான் அவர்கள். சார் வணக்கம். பிஜேபி வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் செந்தில் சார், வார்த்தை போர் வணக்கம். அதுதான் இன்று வைரல் ஆகி இருக்கிறது, நம்முடைய விவாதத்தின் தலைப்பாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நிதி தராதவர் மோடி என்பதை தொடர்ந்து அண்ணா சாலைக்கு வந்து பாருங்கள் என்று துணை முதல்வர் அவர்களும், கெட் அவுட் மோடி என்று சொல்லி பாருங்கள் என்று அண்ணாமலை அவர்களும் வார்த்தை போரை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இன்று ஹேஷ்டேக் அது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இன்னும் நாளை அதனுடைய விளைவுகளை எல்லாம், அதனுடைய மில்லியன் இது அதா, அவர்களா இவர்களா, இந்த வார்த்தையா அந்த வார்த்தை, அதனோட முடிவுகள்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இன்று இந்த வார்த்தை போர், இந்த சொற்போர் எங்கே துவங்கியது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நரேந்திர மோடி விட்டுக் கொண்டிருந்த இந்த திமுக சமீப காலமாக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் வார்த்தைகளால் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். எந்த விதத்திலும் மோடி அவர்களுக்கு எதிராக எந்த விதமான போராட்டங்களும் அவர்கள் நேரடியாக நடத்தவில்லை என்றாலும் பிரதமர் குறித்து அவதூறுகளையும் மத்திய அரசு குறித்து அவதூறுகளையும் தொடர்ந்து அவர்கள் வைத்து வந்தார்கள். அதில் குறிப்பாக உதயநிதி அவர்கள் இன்றைக்கு சமீப காலமாகவே சனாதன எதிர்ப்பு, சனாதனத்தை மிகவும் தவறாக பேசுவது, பாரத பிரதமரை மரியாதை குறைவாக பேசுகின்ற வகையிலே தொடர்ந்து பேசுவதற்கு எவ்வளவு காலங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்திருக்கும்? இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே மிக மிக துடிப்பான ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, ஒரு இளைஞராக, ஒரு படித்தவராக, ஒரு அதிகாரியாக இருந்து வந்தவர் என்ற காரணத்தினாலே அவர் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உடனடியாக அதற்கான பதில்களை கொடுக்கின்றார். அதுதான் இன்னைக்கு விவாதம். இன்றைக்கு இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா, பொறுமையாக, மரியாதையாக, அமைதியாக பதில் கொடுத்து வந்தார்கள். ஆனால் திமுககாரர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அண்ணாமலைக்கு நன்கு தெரிந்திருக்கிற காரணத்தினாலே அற்புதமாக அதற்கு பதிலடி தந்திருக்கின்றார். உண்மையிலே இப்ப கெட் அவுட் மோடி என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கா என்று கேட்டிருக்கார். நீங்க தாராளமாக நேருக்கு நேராக பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டுருக்கு. உடனடியாக உதயநிதி அவர்கள் அதை கிண்டல் பேசும் வகையில் அண்ணா சாலைக்கு வர முடியுமான்னு கேட்கிறார். அண்ணா சாலைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து செல்ல முடியாதா? பாரதிய ஜனதா கட்சியினர் வர முடியாதா? இதையெல்லாம் எத்தனையோ காலமாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி கால் விட முடியாது என்று. இன்றைக்கு 12% வாக்குகளை இந்த தமிழகத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூன்றாவது கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எனவே இவர்கள் நேரடியாக எங்களை எதிர்க்க அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துக் கொண்டு சொல்லுவார் என்பதனால்தான் எங்களுடைய பதில் நேரடியாக திமுகவை சார்ந்து இருக்கின்றது. உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பத்தி இப்படி பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி நிதி தராமலா இங்க திட்டங்கள் வந்துட்டு இருக்கு? இல்ல, கொடுத்த நிதி போதவில்லை என்பதுதானே குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்றைக்கு வீடு கட்டக்கூடிய திட்டத்தை மோடி தராரு. அதுல முதல்வருடைய வீடு கட்டும் திட்டம் இவங்க மாத்திக்கிறாங்க. மோடி அவர்கள் இன்சூரன்ஸ் திட்டத்தை கொடுக்கிறாரு, நிதி ஒதுக்குறாரு. அதை இவங்களுடைய மாநில அரசுடைய இன்சூரன்ஸ் திட்டம் மாத்திக்கிறாங்க. மோடி அவர்கள் வீடுதோறும் ஜல் சக்தியின் மூலமாக தண்ணீர் தரக்கூடிய ஏற்பாடு செய்யறாரு. கேட்டாக்க குழார்ந்த தண்ணி வந்துருமான்னு கேட்கிறாரு. அப்ப மாநில அரசு எதற்கு? மாநில அரசு தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய வேலையை அவர்கள் தானே செய்யணும். எனவே இந்த மாநில அரசு உதயநிதி அவர்கள் மாநிலத்துக்கு எதுவுமே செய்யல.
இந்த 4 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரியங்களும் செய்ய முடியாத காரணத்தினாலே இப்ப மத்திய அரசை, மோடி அவர்களை குறை சொல்லக்கூடிய வேலையை உதயநிதி தொடங்கி இருக்கின்றார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் வரை அது முடியாது. பாரதிய ஜனதா கட்சி உதயநிதி அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும். அண்ணா சாலை அல்ல, அறிவாலயம் நோக்கி செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்குது. இல்ல, அதாவது வாசல்ல போஸ்டர் ஒட்டுவோம்னு திரு அண்ணாமலை சொன்னதுக்கு தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த கருத்துக்கள், அதாவது என்ன வாசல்ல ஒட்டுவீங்க, நீங்க அண்ணா சாலைக்கு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதை பற்றி. பூபதி ஜான் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறமா சார், இப்போ செந்தில் சார் ஒரு கருத்து என்ன முன்வைத்தார்னா, தமிழகத்திற்கு அவர்கள் இந்த ஆட்சி புரிந்த இந்த காலகட்டத்தில் எதுவுமே செய்யலை, இது மக்கள் கிட்ட சென்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திசை திருப்பும் ஒரு யுக்தியாக அவங்க இந்த விஷயத்தை மேற்கொள்றாங்க. அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ஒரு இளைஞர்களின் தலைவராக, தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைவராக ஒரு நல்ல மேல வளர்ந்து கொண்டே இருக்கிறார். 3வது பெரிய கட்சியான எங்களை பார்த்து உங்களுக்கு சொல்வதற்கு எந்த தைரியமும் கிடையாது அப்படின்றத அவர் தைரியமா சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கிட்டத்தட்ட சுதந்திரமாகி 75 வருடங்கள் ஆன பிறகும் கூட தமிழ்நாட்டிலே இவர்களுடைய விதை ஊன்றவும் இல்லை, அது முளைக்கவும் இல்லை. அப்படியே முளைச்சாலும் இந்த புல்லு கொஞ்சம் தூரம் வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான் அதனுடைய ஸ்டேட்டஸ். அந்த கொஞ்ச தூரம் நீங்க சொல்றதுதான் அவர்கள் 3வது பெரிய கட்சியாக. அவங்க இப்ப 3வதுன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஏடிஎம்கே கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, குழப்பத்தில் இருக்குது. இல்லைன்னா 2வது கட்சின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுடைய திட்டமே இப்பத்துக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஆட்சி பிடிப்பதில்லை, 2ஆம் இடத்துக்கு வருவது. அதாவது அதிமுகவை கீழே தள்ளி 2ஆம் இடத்திற்கு வருவது, அதற்கான யூகங்களை செய்வது, அதற்கான திட்டங்களை செய்வது, அதற்கான வார்த்தைகளை வெளிவிடுவது, அதற்கான செயல் திட்டங்கள், இதுதான் மோடஸ் ஆப்பரண்டி, அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டியே. அதனுடைய விளைவு தான் இது எல்லாமே. அதாவது ஒரு கருத்து ஒன்று நிலவுகிறது, அந்த கருத்துக்கு ஒரு உடனடியாக ஒரு பதில் சொல்றது, அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட் வச்சு ஒரு வார்த்தைகளை ஆதரவுகள் இல்லாமல், தரவுகள் இல்லாமல் வெளியே சொல்லும் பொழுது அது பேசும் பொருளாகிறது, விவாத பொருளாகிறது. இப்போ கூட பாருங்க, கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு அவர் துணை முதல்வர் சொல்றாரு, நீங்க அண்ணா சாலைக்கு பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தையினுடைய விளையாட்டு தான். ஆனா அடிப்படையில் என்ன அப்படின்னா, மொழிக் கொள்கையிலிருந்து தான் வருது. இது இருமொழிக் கொள்கையா மும்மொழிக் கொள்கையா அப்படிங்கிறது. அதற்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், இந்த நிதின்னு சொல்றாங்கல்ல, ஒன்று எனக்கு புரியல. மத்திய அரசு என்கிற ஒன்றிய அரசிற்கு நிதி ஒன்று இருக்கிறதா? ஒரே கேள்வி. அவர்கள் என்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்களா? அயல் நாட்டில் வட்டி கூட்டு வட்டி வாங்கி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்களா? ஒன்றிய அரசு ஏதாவது நிதியை தானாக தயாரித்துக் கொண்டிருக்கிறதா? ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சென்ட்ரல் ஸ்ட்ரக்சருக்கு நிதி என்பது ஒன்றே கிடையாது. மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து நிதிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். 4 பக்கத்திலிருந்தும் வருகின்ற நிதியை கையில வச்சுக்குது, அவ்வளவுதான ஒழிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பவர் அவங்க கையில தானே இருக்கு. அதுதான் சொல்லுங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அட்டானமி ஒன்னு கொடுத்திருக்காங்க, அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஏன்னா இந்திய நாடு மொழி வழி தேசியமாக இருந்ததை எல்லா மொழிகளும் தேசியமாக இருந்து இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்பு ஒன்று உருவாக்கி, இந்திய நாடு, இந்தியா என்கிற ஒரு ஒருமுகத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று அம்பேத்கர் நினைத்ததால் அதை சட்டங்களாக வடிவமைக்கப்பட்டு அந்த சட்டத்திலே சில பவர்களை அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் கொடுத்து ஒரு சென்ட்ரல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப நிதி கொடுக்கணும், நிதி எங்க நிதியை கொடுத்துட்டோம் மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்லுதே, அவங்களுக்கு நிதியே கிடையாது. இட்ஸ் a void and vacuum. அது ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் பண்ணக்கூடிய நிதிகள் தானே ஒவ்வொரு மாநிலத்திலும் கொடுக்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய நிதி அந்த வெற்றிடமாகிய அந்த பாக்ஸுக்குள்ள போய் உழுகுது. அந்த பாக்ஸில் இருக்கிற நிதியை எடுத்து யார் யாருக்கு என்ன தேவை இருக்குதோ தேவையை பிரிச்சு கொடுக்கணும். அந்த பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்தில் இருக்கு. சட்டத்திட்டத்தின்படி வந்த நிதியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, பர்ஃபெக்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, எல்லாரும் ஒருமுகத்தன்மையோடு இருக்க வேண்டும் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உருவாக்கணும். அது நிதி கொடுத்துட்டோம் மத்திய அமைச்சர் நாங்க தான். எங்க நிதியை எங்க இருக்குது நிதி? ஒண்ணுமே இல்லாம ஒரு வெற்றிடம். அது உடைச்சு பார்த்தா வெங்காயம், அது ஒண்ணுமே கிடையாது.
உரிக்க ஒண்ணுமே இருக்காதுங்க. எல்லாருமே நிதியை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு கொடுப்பது, தென்னிந்திய மக்கள் கொடுப்பது, எல்லா மாநில நிதி மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எங்க இருக்கு நிதி? கிடையாது. அப்போ தமிழகத்திலிருந்து எவ்வளவு நிதியை நீங்கள் வாங்குகிறீர்கள், வாங்கப்பட்ட நிதியை முறையாக எவ்வளவு நிதியை திருப்பி கொடுக்கிறீர்கள், அதை மட்டும் பேசணும். தேவை இருக்கிறது. ஒரு குழந்தை அழுகிறது, பால் தேவைப்படுகிறது, தேவையான பாலை கொடுங்கள், அதுதான் வளர்ச்சி. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு குழந்தைக்கு இன்னும் பால் இருக்குன்னா பால் கொடுங்க, நிறைய பால் கொடுங்க, தேவையானதை கொடுங்கள் என்பதுதான் முக்கியம். அது ஒன்று முக்கியம். இரண்டாவது மொழின்னு சொல்றாங்கல்ல, மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, ஒரு மொழி கொள்கை, இல்லைன்னா பன்முக மொழி கொள்கை. நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ்நாட்டிலே மொழி என்பது கற்பித்தல் மட்டுமல்ல, இட்ஸ் நாட் a learning. இது நம்ம படிச்சுக்கிறோம், இது லேர்ன் பண்ணிக்கிறோம். என்ன தப்பு? மூன்றாவது மொழியை படிச்சா என்ன தப்பு? இல்ல நான் சொல்றேன், மொழி படிப்பது என்பது நம்ம படிச்சுக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம், மற்றவங்கிட்ட உரையாடுகிறோம், பிசினஸ் பண்றோம், மற்ற இடத்துல எல்லாம் போய் நம்மளுடைய நட்புறவு வளர்த்திக்கிறோம்ங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு மறுபுறம் ஒன்று இருக்கிறது. மொழி என்பது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு, மொழி என்பது கலாச்சாரத்தின் வெளிப்பாடு, மொழி என்பது பண்பாட்டின் வெளிப்பாடு, மொழி என்பது அதிகாரத்தின் வெளிப்பாடு. இது எல்லாம் சேர்ந்தால் மொழி. அப்ப நீங்க மொழியை ஒன்லி கற்பித்தல், தெரிதல், புரிதல் அப்படிங்கிற நோக்கத்துல பார்க்க கூடாது. எப்படின்னா, ஒரு மொழி வரும் பொழுது இன்னொரு மொழியினுடைய பண்பாடு, கலாச்சாரம் அழித்துவிடும். ரொம்ப முக்கியம். அப்போ தமிழ் மொழி, தமிழனுடைய கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழனுடைய அதிகாரம், தமிழனுடைய ஒற்றுமை. இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் நான் ஒன்றிணைக்க வேண்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி தமிழரை ஒன்றிணைக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைக்க வேண்டும். எப்படி நான் ஒன்றிணைப்பது? மொழியால் ஒன்றிணைக்க வேண்டும். அது ஒன்று. நீங்கள் மத்திய அரசு, ஒன்றிய அரசு இந்தியாவை ஒன்றிணைக்க நினைக்கிறீர்களே, எதை வைத்து ஒன்றிணைக்கிறீர்கள்? நிலப்பரப்பின் அடிப்படையில் ஒன்றிணைக்கிறார்கள். வெளிநாட்டுகள் இருக்கிறவங்கள. ஆனா பிஜேபி எப்படி ஒன்றிணைக்கிறது என்றால் மதத்தால் ஒன்றிணைக்கிறது. ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே சிவில் கோட் என்று மத தேசிய அரசியலை முன்வைக்கிறது. அதுதான் இந்த பிரச்சனை. மதவாத தேசிய அரசியலை முன்வைத்து பிஜேபி கொண்டு வருகிறது. ஆனால் இந்தியாவை விட்டு வெளிநாடுகள் இருக்கும் பொழுது இந்தியர்களை எப்படி ஒன்றிணைக்கிறார்கள் என்றால் மதத்தின் அடிப்படையில் ஒன்றிணைப்பதில்லை, அது நிலப்பரப்பின் அடிப்படையில் ஒன்றிணைக்கப்படுகிறது. அப்படி ஒன்றிணைக்கப்பட்ட பகுதியாக இந்தியாவை பார்க்கும் பொழுது இப்ப கல்வி நிதி கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு முதல் குற்றச்சாட்டை வச்சுங்க. அடுத்து பேரிடர் மேலாண்மை நிதியிலும் தமிழகமும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, கேரளாவும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்தார்கள். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு ஆயிருக்கு அதை பார்க்கும் பொழுதுதான் தெலுங்கானா, அதுக்கப்புறமா உங்களுக்கு 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான் அந்த நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை, அதனால திரும்பவும் நிதி கொடுக்கப்படவில்லை அப்படின்ற வாதத்தை அவங்க முன் வச்சாங்க. இப்ப இந்த 2 நெருடல், அதாவது மொழியால் அடுத்து நிதியால், இந்த 2 நெருடல் தான் இன்றைய வாய்ப்போருக்கு வித்திட்டதா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தமிழகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அந்த குறியீடுகள் 20 குறியீடுகள் கொடுத்தாங்களா, அந்த 20 குறியீடுகளில் 15 குறியீடுகள் முன்றாக நிற்கிறது தமிழகம். இந்தியாவிலே மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பதவிகளாக இருக்கட்டும், இருப்பவர்கள் தமிழர்கள். ஒரு நிதியை கையாள தெரியாதவர்களா தமிழர்கள்? ஒரு நிதியை சரியாக செயல்பட தெரியாதவர்களா தமிழர்கள்? அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன வீணர்களா? தொடர்ந்து பேசுவோம். சற்று முன்னதாக நம்முடன் அரங்கிலே இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள். அவருக்கு நம்முடைய வரவேற்பு. சார் வணக்கம். வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒருமையில் பேசி இருக்கிறார், தரமில்லாமல் பேசினால் தரமில்லாத பதிலைத்தான் தருவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, எதனால இந்த வார்த்தை போர் வெடித்து இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த வார்த்தை போரை இப்பொழுது விபரீதமாகி கொண்டிருக்கிறது? எல்லாருமே இப்ப இதை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருவருமே ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள். இப்படி இந்த சொற்போர்ல இறங்குவது சரியா என்று அரசியல் ஆர்வலர்களும் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே பொதுவெளியில் ரொம்ப அளவாக டீசெண்டான வார்த்தைகள் தான் என்றைக்குமே கொடுப்பாங்க. உங்கள் அப்பா விட்டு போனோமா, உங்கள் அப்பா தோட்டத்தை விற்று கொடுத்தியா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே உபயோகப்படுத்துனதில்லை. ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கால துணை முதலமைச்சராக போகிற உதயநிதி அவர்கள்
மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரை பார்த்து உங்க அப்பா வீட்டு பணத்தை நாங்க கேட்கிறோம், எங்க வீட்டு பணத்தை எதிர்காலம்ன்றீங்க, இப்பவே துணை முதலமைச்சர் தான் பதவியில இருக்காங்க, அப்படிதான் அவங்க பேசிட்டும் இருக்காங்க. பட் வந்து இதுவா வரணும்ல, துணை முதல்வராக சொன்ன வார்த்தைகள் தான் இப்பொழுது. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க எவ்ரி ஆக்ஷன் டு பி ரியாக்ஷன் மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கான எதிர்வினையை ஒரு மாநில தலைவர் ஆற்றணும். நீங்க வந்து அண்ணா சாலைக்கு வந்து பாருன்னா, இன்னும் அண்ணா சாலைக்கு வந்தா என்ன திமுக காரங்களாம் அப்படியே ஒட்டுமொத்த பிஜேபி தொண்டர்களையும் வரவிடாம பண்ணிடுவாங்களா? அண்ணா சாலை என்ன திமுக பட்டா எழுதி கொடுத்துருக்கா? போஸ்டர் ஒட்டுவோம், அங்கே வந்து போஸ்டர் ஒட்டுறது எல்லாரும். சரி வந்து பாருங்க, கமலாலயத்துல வந்து இப்போ திமுக காரங்க போஸ்ட் ஒட்டாம இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லையான்றதுல நாங்க ஒட்டுவோம்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல. நீங்க வந்து அந்த அண்ணா அறிவாலயம், நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். மாண்புமிகு முன்னாள் அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவராக கூட பொன்னார் கூட அதான் கேட்டிருக்காரு. நானே வரேன், என்ன பண்றீங்களா பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்றாரு அவர். அது என்ன ரெட் லைட் ஏரியாவான்னு சொல்லி ஒரு இதை முன்வைக்கிறாரு. நான் வரக்கூடாதா? நாங்களா அண்ணா சாலை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? முன்னு திமுகவுக்குன்னா தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? திமுக வாக்களிச்சிருக்க எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க? அவங்க தானே அவங்க சொந்தம். திமுக வாக்களிக்காத 60% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா? திமுக ஒட்டுமொத்த 100% திமுக வாக்களிச்சிருக்காங்களா? திமுக வாக்களிக்காத 60% பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அந்த இடம் யாருக்கு சொந்தம்? அந்த இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் சொந்தம். என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி நீ நேராவா பாத்துலனா வரோம், என்ன பண்ணுவோம்? ஒரு தொண்டர் சொன்னதுனாலதான் வந்து பாருங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அப்படின்னு. இப்ப நீங்களே வந்து பொன்னார சொன்ன வார்த்தைகளை மேற்கோள் காட்டிக்க சொல்றீங்க. எங்க டீசல் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு இன்னும் புரியல நான் சொன்னது. எவரி ஆக்ஷன் to be a reaction. நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க, இருங்க, நீங்க என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறீங்களோ, கோ பேக் மோடி சொல்றது மட்டும் கெட் அவுட் மோடின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் பாஜக தொண்டர் சும்மா இருப்பானா? சும்மா இருப்பாங்க. கேளுங்க, இப்ப மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி திமுக ஆதரவாளர் ஒருத்தர் வந்திருக்காரு. மு க ஸ்டாலின் விட்டு பொது வழியில ஏதோ தப்பா ஒரு வார்த்தையை நான் உபயோகிச்சு சொல்லிட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? கெட் அவுட் மோடி சொல்றதுக்கு யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? என்ன தமிழ்நாடு உதயநிதி ஸ்டாலின் எழுதி கொடுத்த சொத்தா? கெட் அவுட் மோடி நீங்க எப்படி சொல்ல முடியும்? இதே மோடி மோடிஜியோட எங்க மாநிலத்துல அததாங்க சொல்றாரு. நீங்க முதல்ல சொல்றது புரிஞ்சுங்க, முதல்ல என்ன பேச விடுங்க, அப்பதான் புரியுங்க. மாநிலத்துல அதான் சொன்னாரு, எங்கள் மோடியை நீங்க தொட்டீங்கன்னா உங்களை விட அதிகமாக எங்களுக்கு பேச தெரியும், பேசுவோம், நாங்க பேசுவோம். இப்ப நீங்க சொல்லி டீசன்சி பேசுவாங்க, நீங்க பேசுறப்ப நாங்க பேச மாட்டோம். அரசியல் நாகரிகத்துக்கு அநாகரிகமா நீங்க பேசுறப்ப, அநாகரிகமா நீங்க பேசுறப்ப நாங்களும் பேசுவோம். கேட்ட மாதிரி இப்ப அவரும் அதுதான் கேக்குறாரு. அப்ப இந்தியா பட்டா போட்டிருக்கா மோடி அவர்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி வரல? நல்லா கேட்டுக்கங்க, தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய நிதி பட்ஜெட், கல்விக்கான நிதி பட்ஜெட் 44,000 கோடி. இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி போட்டு வச்சிருக்காங்க நிதி பட்ஜெட். சரிங்களா? ஒட்டுமொத்தமா கல்விக்கான நிதியின் தொகை எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கு. சம்ஸ்கிருத சித்தார்த்த அபியான் திட்டத்திற்கு கீழே வரக்கூடிய 2000 நிதி மட்டும்தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுவும் இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலராக இருக்கின்ற சிவதாஸ் மீனா வந்து நாங்க பிஎம்சி பள்ளிகளில் இணையரோன்னு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. 9 நினைவூட்டு கடிதங்கள் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. நீங்க இணையறன்னு சொன்னீங்களே, இணையறீங்க சொன்ன ஒரு ஃபண்டா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கிறப்பதான் நீங்க பிஎம்சி பள்ளியை நீங்க நிறுவிட்டு இதுல இணைஞ்சாதான் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த பர்டிகுலரா இருக்க 2000 கோடி அவங்க ஸ்டாப் பண்ணனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கூடிய வாத்தியார்கள் சம்பளம் கொடுக்க முடியாம நிதியிலுமே இருக்கா? தமிழ்நாட்டோட டோட்டல் பட்ஜெட் எடுங்க, கல்விக்கே 44,000 கோடி, ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 2000 கோடி எல்லாமே தமிழ்நாடு வச்சிருக்கு. 8 லட்சம் கோடி கடன்ல இருக்குங்க தமிழ்நாடு. இன்னும் 2000 கோடி வச்சிரு வாத்தியார் சம்பளம் கொடுக்க முடியல, ஆயாக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றீங்க. 2000 கோடி வராதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? மத்ததெல்லாம் வந்திருக்கலாம், அதை வச்சு ஆட்சி செய்ய வேண்டியதானே, மக்களுக்கு நலத்திட்டம். அந்த 2000 கோடி அங்கே இருந்துட்டு போட்டுமே. அதாவது இப்போ இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப இதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்தியாவில் நடக்கிறது என்னன்னா, ரொம்ப நேரடியான ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர் சொன்னார்ல, அரசியல் நாகரிகத்துக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு கட்சி என்னன்னா அது பாஜக தான். நீங்கள் சொன்னீங்க யூனியன் மினிஸ்டர், இந்த எஜுகேஷனோட யூனியன் மினிஸ்டர் எவ்வளோ ஒரு ஆரகண்ட்டாக பதில் சொல்கிறாரு. நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு தர முடியாது, நீங்கள் வந்து என்இபியில் இணைஞ்சால் தான் நாங்கள் தருவோம், உங்களுக்கு ஃபண்டு தர முடியாதுன்னு. என்ன ஒரு ஆரகன்ஸு!
இந்தியா வந்து இந்தியாவோட தனித்துவமே என்னன்னா இதோட கூட்டாட்சி, அதுவும் என்னன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஒருங்கிணைந்த கூட்டாட்சி. இதனால் இந்த இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காரு. இங்கே யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் கோ ஈக்குவல்ன்ற வார்த்தையே சொல்லியிருக்காரு. கோ ஈக்குவல், நீங்கள் யூனியன் மேலே ஸ்டேட்ஸு கீழே அப்படிலாம் கிடையாது, இது எல்லாமே ஒரு கோ ஈக்குவல். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலே சொல்கிறாங்க இந்தியாவோட இந்த ஒற்றுமைக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா திணிப்பு, கொகர்ஷன். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திணிக்கிறீங்களோ இல்லை வந்து ஒரு வன்முறை மூலியமாவோ நீங்கள் த்ரெட்டனிங் மூலியமாவோ பண்ணுறது அது இந்தியாவோட ஃபேப்ரிக்கே ஆபத்துன்றாங்க. இன்றைக்கி அதை செஞ்சிட்டு இருக்கிறது யாருன்னா பிஜேபியும் பிரதமர் மோடி அவர்களும் தான். அரசியல் நாகரிகமே இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இந்த சமகர சிக்ஷா ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்டிஆர்எஃப்லேருந்து ஃபண்ட்ஸு தரல, அப்புறம் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு, மதுரை டு தூத்துக்குடி ப்ராஜெக்ட் கேட்டால் யூனியன் மினிஸ்டர் வேற ஒரு ப்ராஜெக்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லன்னு 6000 கோடி கொடுத்தாச்சு. 25% இடத்துல ஒதுக்கி கொடுத்தீங்க. 6000 கோடி கொடுத்தாச்சுங்க. 25% நிலத்தை தான் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. நேரடியா வைக்கிறோம். இதுவரை பதில் இல்ல தமிழ்நாடு அரசு வந்து. மினிஸ்டர் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க. 75% நிலமே கொடுத்திருக்காங்க. ஏக்கர் கணக்குல இடத்தெல்லாம் கையகப்படுத்தி கொடுத்தாச்சு. நேரடியா சொல்றாங்க. ஆடியோல போங்க. தகவல் உரிமை சட்டத்துல போய் பாருங்க. தகவல் உரிமை சட்டத்துல போய் பாருங்க. சொல்லிருக்காரு. நீங்க 6000 கோடி கொடுத்தாச்சு. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நீங்க எவ்வளவு நாள் போல நெடுஞ்சாலைத்துறைக்கு நிதின் கட்கரியும் சொல்றாரு 4500 கோடி கொடுத்தாச்சு. எங்களுக்கு மாநில அரசு நிலத்தை ஒதுக்கி தராங்க. நிலத்தை ஒதுக்குற அதிகாரம் மாநில அரசு. பாருங்க, இப்ப தலைப்பை ஒட்டி வரும்பொழுது பூபதி ஜான் அவர்களும் வைத்த குற்றச்சாட்டு என்ன, அந்த கல்விக்கான நிதியை தராததும் பேரிடர் மேலாண்மை நிதி தராததும் இந்த நிதியை வாங்கி கொடுக்க முடியாத அண்ணாமலை அவர்கள் வேற எதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அடுத்து இந்த சொற்போர் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிதி வராததற்கு அவர்கள் சொல்கின்ற விளக்கங்களும் அந்த விளக்கங்களை ஏற்காத கட்சிகளும் தான். இல்ல இப்ப அவங்க கொடுக்குற விளக்கங்கள் எதுவுமே எல்லாமே இர்ரேஷனலா இருக்குல்ல. அவங்க கொடுக்குற விளக்கங்கள் நீங்க விளக்கங்கள் திணிப்புகள்ன்றாங்கல்ல. அவங்க இப்ப தமிழ்நாடு ஒரு கொள்கையில் இருக்கு, ஒரு கோட்பாட்டில் இருக்கு. இன்னைக்குன்னு இல்லை, பல 100 ஆண்டுகளாக தமிழ்நாடு முன்னோடி மாநிலம், அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அதுவும் உண்மைதான். தமிழ்நாடு தமிழர் மரபுன்றது வந்து முன்னோடி, அதாவது வந்து தமிழ் மொழிக்கு என்ன சார் பட்ஜெட் அலோகேஷன் பண்ணீங்க? இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கிறீங்களா சிவிலைசேஷன் மூலமா நாகரிகத்துல உலகத்துக்கே காங்கிரஸ் கேட்க முடியாது. என்னால காது கொடுத்து பத்தி காங்கிரஸ் பேசுது. அதாவது 1965 இந்தி மொழியை திணித்தது யாரு? காங்கிரஸ். 1967 காங்கிரஸ் கீழே இருக்கிறது யாரு? திமுக. எப்படி இருக்கிறாங்க? ஒட்டுமொத்த இந்த இந்தி திணிப்பு தான். அதை பதில சொல்லுங்க. ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் கொடுக்குறீங்க. அத சொல்லுங்க பாஸ், அத சொல்லுங்க. நீங்க பாஸ் அத சொல்லுங்க பாஸ். நீங்க காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. இல்ல நாங்க நீங்க காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. அத சொல்லுங்க பதில. நீங்க வந்து இவ்வளவு மோசமா ஒரு விஷயத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க மொழியில காங்கிரஸ் நீங்க இப்போ முதல்வர் சொன்னது அதேதான். நாங்க நிதியை பத்தி கேட்டா வேற ஏதாவது சொல்லி மடமா சம்பந்தமே இல்லாம மேடம் நான் ஒரு ரெண்டு விஷயத்தை ரொம்ப கிளியரா நம்ம டிபேட்ல நிதியை பத்தி பேசலாம். நிதி நிதி வந்து எல்லா இங்க நிறைவேற்ற எல்லா திட்டங்களும் மத்திய அரசுடைய பணம் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் நிதியை வச்சா மத்திய அரசு யூனியன் பிரதேசங்களும் கொடுக்குது.
மக்கள் தமிழ் மக்களோட உழைப்பையும் தமிழ் மக்களின் உணர்வையும் கொச்சைப்படுத்தும் விதமாக அண்ணாமலையும் சரி வெங்கடேசன் அவர்களும் கடந்து இருக்காங்க. Central government is a distributor according to the and based on the constitution. Constitution பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு distributor. Central government நிதியே கிடையாது, அது வெற்றிடமான ஒரு பொட்டி. நாங்க அதை இல்லவே சொல்லியாங்க, நீங்க புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்களே. சார் நீங்க உங்களோட அப்புறம் மத்திய அரசு அந்த மொழியை இந்த பக்கமா வச்சுட்டு நிதியை இந்த பக்கமா வச்சுட்டு ரெண்டுமே கொடுக்கப்படாமல் வஞ்சிக்கப்படுகிறது தமிழகம் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? அந்த நிதி போதுமான அளவு கொடுக்கப்பட்டதா? சொல்லுங்க சார், உங்ககிட்ட இருந்தா கேக்குறேன். அதான் கொஞ்சம் கிளியரா கேட்கல. சரி, நிதி கொடுக்கப்பட்ட நிதி போதுமானதாக உள்ளதா தமிழகத்திற்கு? அதாவது தமிழகத்திற்கு நிதி என்று சொன்னால் இப்ப நம்ம சொன்ன மாதிரி நிதியமைச்சர் ரொம்ப தெளிவாக ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 50% மாநிலங்களுக்கு 50% மத்திய அரசுக்கு என்று ஜிஎஸ்டியை இதுவரை எந்தவித நிலுவையும் இல்லாமல் வழங்கப்பட்டு விட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று. இதற்கு அப்புறமா பார்த்தோம்னா மெட்ரோ ட்ரெயின் திட்டத்திற்கு மாநில அரசு நாங்கள் எங்களுடைய பணத்திலே நாங்கள் மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை செகண்ட் பேஸை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொன்ன பிறகு அது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது சொன்ன ஒரு விஷயம். ஆனால் அதற்கான நிதி இப்பொழுது வேண்டும் என்று இவர் கேட்ட உடனே 7000 கோடியை என்ன பண்ணாங்க, மத்திய அரசு தருவதாக ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் மாநிலத்திற்கு நிதி வராமலா இப்ப சென்னையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய அந்த 8 வழிச்சாலைக்கு நிதி யார் தரனாங்க? மத்திய அரசு தானே தரனாங்க. அது திமுக ஆட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா 10,000 கோடி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு 8 வழிச்சாலை வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, போர்க்கொடி எழுப்பினார்கள். அரசியல் ரீதியாக மிக எதிர்ப்புகளை பதிவு செஞ்சு என்ன பண்ணாங்க, அந்த திட்டத்தை தடுத்தாங்க. ஆனால் ஆளுங்கட்சி ஆன பிறகு அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க, இவர்கள் அரசியலுக்காக இப்போது ஏத்துக்கிட்டாங்க. அதை மத்திய அரசு தந்து அதற்கான திட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு நெடுஞ்சாலைகள் மிக அற்புதமாக எல்லா இடங்களிலும் மிக துரிதமாக நடந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் நிதி யார் தரா? அதற்கு நிதி யாரு ஒதுக்குறா? இந்த மாநிலத்துக்கான வளர்ச்சி தானே அது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து தூத்துக்குடி ரயில்வே அப்படின்னு சொல்லி இப்ப திமுக ஆதரவாளர் சொல்றாரு. அது அற்புதமாக நிதி ரயில்வே துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இவர்கள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீங்க நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்தாதானே அந்த திட்டத்தை கொடுக்க முடியும். அப்ப இதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்கவில்லை. அது மட்டும் திரும்பி திரும்பி பொய்யான கருத்துக்களை வச்சிருக்காங்க. நிலத்தெல்லாம் ரொம்ப கிளியராவே சொல்லியிருக்காங்க. தேவையான நிலங்கள் எல்லாமே அக்வயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க பல வருஷமாவே ரயில்வேக்கு தமிழ்நாடுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த கவர்மெண்ட்ல வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு ரயில்வேஸ்ல மட்டும் எத்தனை ஆயிரம் கோடிக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட் அலாட் பண்ணீங்க, அதை எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ப்ராஜெக்ட் மட்டும் பேர் சொல்றீங்க. இப்ப பரந்தூர்ல என்ன பிரச்சனை சார்? இப்ப பரந்தூர் ரயில்வே ஏர்போர்ட்டுக்கு என்ன பிரச்சனை? நிலத்தை கையகப்படுத்த முடியல அவங்களால. அத சொல்லுங்க. நீங்க மத்திய அரசு என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்க மத்திய அரசு தயாரா இருக்கு. இந்த மாநில அரசு தான் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும். பூபதி ஜான் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது நிதி ஒதுக்கப்படுகிறதா இல்ல நிதியை சரியாக கையாள தெரியாததால் இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது, இல்லைன்னா மாற்றான் தாய் மனப்பான்மை அப்படின்ற ஒரு வார்த்தையும் நீங்க எதிர்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். ஏன்னா ஓட்டு இங்க இருந்து வரல, இங்க எம்பிஸ் இல்லை, உங்களோட தயவு எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதிக்காக உதயநிதி அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிப்பதாக அனைவரும் கருதுகிறார்கள். அந்த உதயநிதியோட அந்த ஒலிக்கு இவர் அண்ணாமலை அவர்கள் கொடுக்கின்ற ஒலி இன்னும் அதைவிட அதிகமாக தரம் இல்லாததாக இருக்கிறது என்று உதயநிதி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இவர் சவால் விடுகிறார். இது மாறி மாறி ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி போயிட்டே இருக்குது. இப்ப நிதி என்னவானது? இல்ல, முதல் குற்றச்சாட்டு இந்தியாவிலேயே ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொட்டியில போய் அந்த உண்டியில போடுறோம்ல காசு, அதிகமா போடுறது தமிழ்நாடு தான் அதிகமாக போடுது, கேரளா அதிகமாக போடுது,
சவுத்துல இருந்து தான் அந்த உண்டியில நிறைய காசு போட்டுரும். சார் மகாராஷ்டிரா சார் முதல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். அது கேபிட்டல், அது பிசினஸ் கேபிட்டல், அதனாலதான் அங்க உழுகுது. பிசினஸ் கேபிட்டலா இருக்கிறனாலதான் அங்க வந்து நிறைய கொட்டணும். ஆக்சுவலா கம்பேர் பண்ண போது பார்த்தோன்னா இன் ஆல் ஆங்கிள் பார்த்தா கரெக்டா கொட்டுறது வந்து நம்ம தான், வரி அதிகமா கொட்டுறது எல்லாமே நம்ம தான் உண்டியில போடுறோம். ரைட்டுங்களா? அப்போ ஒன்றிய அரசு அந்த நிதியெல்லாம் வாங்கிக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும். ஆனா அது பிரிச்சு கொடுக்கல, அது வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா அப்படின்னா அவர்களுடைய அனைத்து திட்டங்களுக்கும் தமிழகம் வந்து என்னன்னா சமூக நீதிக்கு எதிராக இருப்பதினால், ஆதிக்கத்திற்கு ஆதரவாக இருப்பதனால், மொழி திணிப்புக்கு ஆதரவாக இருப்பதனால் அதை எதிர்க்கிறது தமிழக அரசு. அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எதிர்ப்பதில்லை. மும்மொழி கொள்கையை ஒன்று கொண்டு வருகிறார்கள். தேவையில்லை, எங்களுக்கு இருமொழியே போதும், பரஸ்பரமாக இருக்கிறோம், நல்லா படிச்சுட்டு இருக்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்வியாளர்களையும் அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் கொண்டு வருகிறோம் தமிழகம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அப்போ போதும்னு சொல்றோம். இல்ல நீ படிச்சுதான் ஆகணும், படிச்சாதான் 2000 கோடி ரிலீஸ் பண்ணோன்னு சொன்னா இது என்ன ஒரு அதிகார போக்கு? வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் கற்பிக்கப்பட்ட பாடம். அந்த பாடத்திற்கு பங்கம் விளைவிக்கலாமா? ஒன்று. இரண்டாவது, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நிதியை வாங்கின நிதியை செலவு பண்ண தெரியவில்லை, சரியாக செலவு பண்ணவில்லைன்னு சொல்றாங்களா? ஒரு படிச்ச பிஹெச்டி படிச்ச ஆளுக்கு நாங்கெல்லாம் ஏங்க வாய்ப்பாடுங்களுக்கு சொல்ல தெரியாதா? 1 ஓர் 2 2 2 2 4ன்னு சொல்ல தெரியாதா? பிஹெச்டி படிச்சிருக்கிற உனக்கு வாய்ப்பாடு சரியா தெரியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேலி கூத்தாக. நிதி மேலாண்மையில் மிகவும் சிறந்தவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, மேலாண்மையில் சிறந்தவர்கள் தமிழ்நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வித திட்டங்களும் எல்லாமே சிறப்பா செயல்பட்டு இருக்குது. ஒரு 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 எல்லா ப்ராஜெக்டும் அந்த மாதிரி எல்லா திட்டங்களும் சிறப்பாக செயல்பட்டதினால்தான் வளர்ச்சியிலே முதலிடத்தில் இருக்கிறோம். அப்ப நிதியை கையாள தெரியலன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேள்வி கொடுத்தாங்க. என்ன படிக்காம இதற்கு வெங்கடேஷ் அவர்களுடைய பதில் 1 2 இது ரெண்டாவது. மூன்றாவது, ஒதுக்கக்கூடிய நிதியை ஒவ்வொரு முறையும் கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒன்றிய அரசு? நீங்க தான் இணக்கமாக இல்லையே, அப்ப கெஞ்சி தானே ஆகணும். இந்த பாருங்க, இந்திய அரசுல வந்து இணக்கம் எல்லாம் இல்ல. இட்ஸ் a டீல், இட்ஸ் a covenant. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை இது. புரிஞ்சுதுங்களா? மாமனோ மச்சானோ உறவுகள் கிடையாது. நீயும் இந்தியன், நானும் இந்தியன், ஒற்றுமையாக வாழ்வோம். மொழியால், இனத்தால், சாதியால் இனத்தையும் கடந்து இந்தியா என்று ஒருமித்த கருத்தோடு வாழும். இட்ஸ் a covenant. சரி, அந்த உடன்படிக்கையில ஒரு வேறுபாடு வர்றதுனால தான் வரல. இட்ஸ் உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கையை வந்து சரியா செய்யணுமா இல்லையா? நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுமா இல்லையா? அவங்க கேக்குறத நீங்க செய்றீங்களா? நாம செய்யணுமே. இல்ல எதை செய்யவில்லை, எதை மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. நான் ஒண்ணே கேக்குறேன், ஏங்க மும்மொழி, ஏன் 5 மொழி கொள்கை போட? மும்மொழி கொள்கை என்ற சிந்தனையை யார் வளர்த்தது? ஒரே கேள்வி. மும்மொழி கொள்கை ஏன் மும்மொழி, 3 மொழி ஏன் 5 மொழி இல்லை என்கிற கேள்வி படித்த நான் பகுத்தறிவாதி கேட்கிறேன். சரி, நீங்க 5 மொழி கேளுங்க, 7 அந்த 3வது மொழி ஹிந்தியாகத்தான் இருக்கும், ஹிந்தியை தான் திணிக்கிறார்கள்னு ஏன் அந்த எண்ண ஓட்டத்தை பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், 3வது மொழி நீ கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? திணிப்பது ஒன்று இருந்தால் எதிர்ப்பது ஒன்று உண்டு. புரியுது? கடல் பொங்கி வந்தால் பொங்கி வரும் கடலை அடப்பது என்பது பகுத்தறிவு. அதான் ரொம்ப முக்கியம். 3வது மொழி படி என்று ஏன் சொல்லுகிறாய்? என்ன காரணம் அதற்கு? சரி, இந்த ரெண்டு கேள்விக்கான பதில நம்ம கேட்கலாம். சார், முதல் கேள்வி என்னன்னா, இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகம் தங்களுடைய வெற்றி திட்டங்களால். அந்த திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இவ்வளவு சிறந்த மாநிலமாக இருக்கின்றோம். நாங்கள் வருகின்ற நிதியை சரியாக கையாள தெரியாதா அப்படின்ற கேள்வியோட கேட்கறது தமிழக அரசு. ஏன் அந்த நிதியை கொடுக்க? நேத்து ஒரு தனியார் பத்திரிகையில நீங்க பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து தமிழக அரசு சில நிதிகளை குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள யூஸ் பண்ணாம திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்லி ஊட்டச்சத்துக்கூடிய மந்திரியா இருக்கக்கூடிய புரதேஸ்வரி மேடம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மாண்பு முதலமைச்சர் பதிலும் கொடுத்திருக்காரு. தாழ்த்தப்பட்ட பட்டியலின சகோதரர்களுக்கான சிறப்பு நிதியையும் யூஸ் பண்ணாம திருப்பி அமைச்சிருக்காங்க. நிர்பயா ஃபண்டை எந்த அளவு யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னி வரையும் கேட்டிருக்கோம். அது வரையும் தரவுகள் இல்லை. பல லட்சம் கோடி, நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, இந்தியா ஃபுல்லா பல மாநில அரசுகள் அந்தந்த திட்டத்திற்கான நிதியை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்கன்னு சொல்லி பெரிய ஒரு கட்டுரையே வந்திருக்கு. இது முதல் பதிவு.
இவங்க நிதி மேலாண்மை தான், எல்லா தமிழர்கள் அறிவாளி தான், அதெல்லாம் நாங்கள் மாற்று கருத்தே சொல்ல. நானும் தமிழன் தான், நானும் பக்கத்து ஊருக்காரங்க கிடையாது, நானும் தமிழன் தான். இப்போ மத்திய அரசு நிதி எதுக்குமே ஸ்பெஷல் ஃபண்டு ஒதுக்கல அப்படின்னா, மெட்ரோவுக்கு கேட்டவுடனே 44,000 கோடி உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2ஆம் கட்ட மெட்ரோவுக்கு 44,000 கோடி மத்திய அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பரந்தூருக்கு கேட்டவுடனே 20,000 கோடி ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்க இடத்த கையெழுத்து போட்டு கொடுத்தா இடத்த போய் வாங்கிக்கோங்க. இல்ல அந்த இடம் சரியாகல, வேற இடத்த கொடுங்க, பண்ணுங்க. முடிஞ்சிச்சா? இந்த மொழி திணிப்புன்றாங்களே, நான் கேட்கறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 52 லட்சம் பேர் படிக்கிறாங்க. 56 லட்சம் மாணவர்கள் திமுகவாலும் காங்கிரஸாலும் அதிமுகவாலும் மந்திரிகளாலும் அமைச்சர்களால் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மும்மொழி கொள்கையில கிட்டத்தட்ட 30,000 கோடி வருமானம் வரக்கூடிய அந்த தொழில் அவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கறது, உங்கள்கிட்ட பணம் கொடுத்தால் மட்டும், இப்போ நான் ஒவ்வொருத்தரா சொன்னதை திருப்பி சொல்ல வரோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய மகள் சந்தாவன் நடத்துகிற சன்சைன் பள்ளி எடுக்கணும், துரைமுருகன் சார் கிங்ஸ்டன் பள்ளி எடுக்கணும், ஜெகத் சர்ச்சகன் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் நடத்துகிற பள்ளிகள். இப்போ எங்கள் மாநிலத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களும் அவருடைய விஜய் ஆசிரமம்னு சொல்லிட்டு வித்யாசிரமம் நடத்துறாரு இதில் படூரில். அப்புறம் திருமானன் ப்ளூ ஸ்டார் ஒன்று நடத்துறாருன்னு இவங்க எல்லாருமே வருமானத்துக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க. வருமானத்துக்கு ஒன்று, அரசியலுக்கு இருமொழி கொள்கை. நீங்க மரத்தமிழன் தானே, தமிழர் ரத்தம் தானே உங்களுக்கு ஓடுது. அப்ப இருமொழி கொள்கை எதுக்கு நீங்க சிபிஎஸ்இல போய் பர்மிஷன் படி ஸ்கூல் நடத்துறீங்க? ஒண்ணு. அதுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நாங்க மத்திய அரசுல அனுமதி பெற்று தான் அந்த பள்ளிக்கூடம் நடத்துறோம். 2000 பள்ளி நடத்துறது யாரு? திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் விஜயும் சேர்ந்த 2000 பள்ளி நடத்துறாங்க. அங்க பிஜேபி காரர் நடத்துறது ஒரு கரெக்டா. மூணாவது ஒரு விஷயம் தெளிவாக இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இப்ப சிபிஎஸ்இ பள்ளி திடீர்னு 2000 பள்ளிகளுக்கு ஹைலைட்டா கலைஞர் ஆட்சியில் அவ்வளவு அப்ரூவல் போச்சுன்னு கேட்கலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் நீங்க சொல்லிட்டீங்க. இங்க மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு சொல்லி சமஸ்கிருத கல்வி யார் கொண்டு வருது? அதற்கான அனுமதி யார் தருது? மாநில அரசு தான் தெரியுங்க. நீங்க தான் கொள்கை குன்றாச்சு, தமிழ் குன்றாச்சு, தமிழ் போராளியாச்சு, தமிழ் தான் அவங்க உயிர் மூச்சாச்சு சொல்லணும்ல. மாநில அரசுக்கு நாங்க பர்மிஷன் மும்மொழி கொள்கை தரமாட்டோம்ப்பா, பிரெஞ்சு படிக்க கூடாதுப்பா, ஹிந்தி படிக்க கூடாதுப்பா, ஜாப்பனீஸ் படிக்க கூடாதுப்பா, எதுவுமே படிக்க கூடாதுப்பா, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு அரசுடைய தாரக மந்திரம், நாங்க இருமொழிக்கு தான் கொடுப்போம் சொல்ல வேண்டியதானே? பணம் வருதுல்ல. அப்ப 56 லட்சம் பேருக்கு ஏன் நீ மும்மொழி கொள்கையை மறுக்கிறீங்க? அதான் எங்க மாநில தலைவர் கேட்கிறாரு. 52 லட்சம் பேர், நீங்க 56 லட்சம் பேர் படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வழி இல்லாம ஒரு செருப்பு ஃப்ரீயா கிடைக்குமா, சைக்கிள் ஃப்ரீயா கிடைக்குமா, லேப்டாப் ஃப்ரீயா கிடைக்குமா, அதை வாங்கி படிக்கிறவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு தர மறுக்கிறீங்க? ஏன்னா இவங்க தந்துட்டீங்கன்னா இவங்களுடைய பிசினஸ் போனி ஆகாது. நீட்டு தேர்வுக்கு இதேதான். இவங்க நீட்டு தேர்வு நடத்துறீங்க, தனியார் மருத்துவ கல்லூரியும் தனியார் கல்லூரி நடத்துறது யாரு? இதே திமுக அதிமுக இதே காங்கிரஸ் சேர்ந்த ஒரு முதலாளிங்க தான் நடத்துறாங்க. நீட்டுக்கு வந்துச்சுன்னா கேபிட்டல் அமௌண்ட் போச்சு. சரி, இப்ப நீங்க சொன்னதனால நான் கேக்குறேன், நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தேர்தலுக்காக வேண்டி 15,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தேர்தல் நடக்கலன்னா அந்த 15,000 கோடியை வாங்கிடுவாங்க. மேடம், முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மேடம். இந்த ஃபண்ட் வருது, கொடுக்கப்படவில்லை. அங்க மட்டும் தேசிய பேரிடர் சொல்றது கேளுங்க மேடம். ஃபண்ட் ஒதுக்குறது எல்லாமே நிதி ஆணைக்கு தான் நம்மள ஒதுக்குவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க இருந்து குடுக்குறீங்கன்னா இந்த ஃபண்டுக்கான ஆய்வு எடுத்து அந்த ஃபண்ட் அவங்க தான் ஒதுக்குவாங்க. ஜிஎஸ்டி ஏறுது இறங்குறதுக்கும் மத்திய அரசுக்கு சம்பந்தம் இல்ல. நிதிஆயோகோட கட்டுப்பாடுல இல்லன்றீங்க. ஏங்க ஃபுல்லா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த இருக்கக்கூடிய பாப்புலேஷன் நிதிஆயோகக்கு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கால முதல்ல கேக்குறேன். எந்த அளவுக்கு நிதிஆயோக சொல்ல விடுங்க, சொல்றேன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கு. இப்ப நான் பேசும்போது நீங்க எல்லா பேரும் ரொம்ப சொல்ல விடுங்க. முதல்ல விளக்கம் சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். நீங்க ஃபண்ட் எப்படி புடிச்சீங்க, திருப்பி வாங்குறீங்கன்னு கேக்குறீங்க. அதுக்கு நம்ம சொல்லணும். திருப்பி தப்பான விஷயங்கள் பேசுறீங்க. தப்புலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் பேசுறீங்க. இப்ப வாட்ஸ்அப்ல கிடையாதுங்க. ஒரே வார்த்தை சொல்றேங்க மேடம். இப்ப வாட்ஸ்அப்ல கண்ட்ரோல்ல வர்றது ஒரே விஷயம் சொல்றேன் மேடம். அதுக்கான முடிவு ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருக்கிற உரிமைக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மாநில இருக்கக்கூடிய நிதி மந்திரிகள் அங்க போய் அப்ஜெக்ட் பண்றதை வச்சு தானே ஒட்டுமொத்த கவுன்சில் தானே முடிவு எடுக்கிறது. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கும் அங்க இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய கல்வி நிலைத்தன்மை, இதை வச்சுதான் அவங்க ஃபண்ட் ஒதுக்குறாங்க. இப்ப இதுக்கு உங்களோட பதில் என்ன? அவரு நிறைய பல விஷயங்களை ஏதோ வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்க Facebookல வரத பேசுங்க. ஆமா ஆமா, நான் பேசுற எல்லா ஆதாரம் இருக்குங்க. ஆமாங்க, காங்கிரஸ் சிபிஎஸ்இ பள்ளிகள் சும்மா இருங்க, நம்புறோம். நாகரிகத்தோட நடந்துக்கோங்க. முதல்ல சொல்லுங்க. முன்னாள் ஒன்றிய அமைச்சரா இருந்தவர், அவருக்கு நாகரிகம் தெரியல. ரமேஷ் பெண்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாரு அவரு.
ரமேஷ் பிதுரி ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவரை பார்லிமெண்ட்ல எவ்வளவு கொச்சை பேசுறாரு. இதுதான் உங்களுக்கு 1000 ரூபாய் இப்ப எங்க பிரச்சனைனால முதல்ல எடுத்துக்கிறது அவங்களதான். அவங்க பெண்களை பத்தி பேசுறதுல உங்களுக்கு 1000 ரூபாய், உங்களுக்கு 1000 ரூபாய் உங்க அது சொல்லவே அசிங்கமா இருக்கு. 1000 ரூபாய் சொன்னது யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. பெண்களை பத்தில நீங்க பேசுறீங்க, பிஜேபி பெண்களை பத்தில நீங்க பேசுறீங்க. இந்த தகுதி இல்ல. பொதுவெளியில உனக்கு 1000 ரூபாய் சொன்னவர் தான் குறைமுருகன். அத பத்தி சொல்லுங்க. அவர் சொன்னாரு இவங்க பாக்குற மாதிரி சொல்றீங்க. இந்த ஃபண்ட்ஸ் இவங்க எதுவுமே டைமுக்கு அலாட் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் இவர் சொன்னாருங்களா இது மாதிரி ஏதாவது ஒரு சில ஃபண்ட்ஸ் இவங்க டைமுக்கு அலாட் பண்றது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன். இவர் இந்த போஷான் அதெல்லாம் சொன்னார்ல, அதுக்கு 2023 to 24 4th குவார்டருக்கான ஃபண்ட்ஸே எப்போ அலாட் பண்றாங்கன்னா March 26, 2024 கடைசியில். அதாவது வந்து அதெல்லாம் கணக்கில் இல்லாத போகிற டைமில் அலாட் பண்ணிட்டு நீங்கள் ஏன் ஃபண்ட்ஸை செலவு பண்ணலான்னு கேட்குறாங்க. இதுதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கான ஃபண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கறதே இல்லை. அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து இவங்க வந்து இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் தமிழ் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் பெடகாகிக்கல் இஷ்யூஸை பாலிசி இஷ்யூஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, தமிழ் மொழி மேலே மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது பாஜகவுக்கு. ஏன்னா தமிழ் மொழி ஒரு விடுதலைக்கான மொழி. நம்ம இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சமூக நம்ம மானுடவியலாகவும் சமூக நோக்கத்திலையும் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தமிழ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தமிழ் மொழி உணர்வு தமிழர்களுக்கு பல விதத்தில் நம்மளுக்கு விடுதலை பெற்று கொடுத்துருக்கு. ஆதிக்கத்துக்கு எதிராக போராட கற்றுக் கொடுத்துருக்கு. இது ஒரு தமிழனா நான் பெருமையோட சொல்லுவேன். ஆதிக்கத்துக்கு எதிராகவும் சம உரிமைக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கான தமிழ் மொழியோட உணர்வு நம்மளுக்கு போராட கத்து கொடுத்துருக்கு. சரி, அந்த போராட்டத்தோட இதான் இப்ப வந்து முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு, பிரதமர் வந்து தமிழகத்திற்கு வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்வதற்கு எங்களுடைய தமிழக மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்னு. அதை தான் நீங்களும் சொல்றீங்க. அப்ப தயாராகி விட்டார்கள்னு நீங்க ஏன்னா தமிழக மக்கள் என்னைக்குமே மோடியையோ பிஜேபியோ முதல்ல இது வரைக்கும் உள்ள அலோவே பண்ணல. அதையும் மீறி நாங்க திரும்பி நாங்க அழையாவி இருந்தாலையா எதனா ஒண்ணு முயற்சி பண்ணினே இருப்போம். ஏதாவது ஒரு ஸ்டண்ட் காட்டுவோம், எதனா ஒரு வித்தை காட்டி எதனா ஒன்று பண்ணோன்னா கண்டிப்பாக கெட் அவுட் மோடி தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க? அதாவது வந்து இவ்வளோ ஒரு கொடூரமான அரசியலை பண்ண முடியுன்றதை பாஜக நிரூபிக்கிறாங்க. நீங்கள் மக்களையும் குழந்தைகளையும் சாதாரண மக்கள் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் யாரை பாதிக்குதுன்னா பெரும் முதலாளிகள் இல்லை. இப்போ தமிழகத்திலே இவங்க நிறுத்தி வைக்கிற ஃபண்ட்ஸு இதெல்லாம் யாருன்னா சாதாரண மக்களோட வளர்ச்சியும் சாதாரண மக்களோட தேவைகளையும் தான் இவங்க தொடர்ந்து பாதிக்கிறாங்க. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இவ்வளோ நிதி நெருக்கடியிலே எல்லா ப்ரோக்ராம்ஸையும் எல்லாமே ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் புது இன்வென்ஷன் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை தொடர்ந்து எந்தெந்த வழியில் நீங்கள் எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் எங்கள் மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், இங்கே நாங்கள் ஜனநாயகத்தின் வழியில் நாங்கள் எல்லாமே செயல்படணும்னு பண்ணுறாங்க. என்னன்னா நீங்கள் ஒரு விமர்சனங்கள் வர்றது வேற, ஆனால் ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாமல் நீங்கள் பல இடங்கள்ல இவங்களுக்கு அரசியல் நாகரிகத்தை போதிச்சு பார்த்தாச்சு, எதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இது வரைக்கும் இவங்க அந்த அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கிற மாதிரியே இவங்க தெரியல எந்த இடத்துலையுமே. ஏன்னா இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே நடந்திருக்கு. பிஜேபி அதாவது வந்து விமர்சனம், நீங்கள் ஜனநாயகத்தில் விமர்சனங்கள் யாரையும் இது பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுற நீங்கள் வார்த்தைகள் அதுக்கான தரம் என்னன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு அரசியலில் இருக்கவங்க பொது வாழ்வில் இருக்கவங்கன்றது மக்கள் நம்மளை எப்பவுமே பார்த்துனே இருக்காங்க. மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம அவங்களுக்காக சேவை செய்யறதுக்கு தான் வரும். நீங்கள் அதில் ஒரு அரசியல் நாகரிகத்தையும் தரத்தையும் நீங்கள் உங்களால் கடைபிடிக்க முடியலன்னா நீங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்வீங்க நீங்கள்? சரிங்க சார். செந்தில் சார், நீங்க சொல்லுங்க. இந்தியா முழுமைக்குமான பிரதமர் மோடி அவர்கள், ஆனால் தமிழகத்தில் இருக்க அடித்தட்டு மக்களையும் அதுவும் பெண்களையும் குழந்தைகளையும் பற்றி கண்டு கொள்ளாமல் இந்த நிதி ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டுவது சரியா? உங்களோட நிலைப்பாடு என்ன? அதாவது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகோதரர் பேசுறாரு, தமிழ் மொழிக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அதற்கு எதிராக இருக்குன்ற மாதிரி அவர் பேசுறாரு. இதுவரை இருந்த கல்விக் கொள்கைகளிலே 3வது மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் என்று சொன்னால், சொன்ன கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் இந்த சாட்சாத் இந்த காங்கிரஸ்காரர்கள் தான். எனவே இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் அடிப்படை தார்மீக உரிமை இல்லை தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியை
மூன்றாவது மொழியாக இந்தி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள். அதாவது இதெல்லாம் திசை திருப்ப முயற்சி நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க சார் மக்கள் ஜனநாயக ரீதியா மக்களோட உணர்வுகளுக்கு நீங்க எல்லாமே மக்கள் இல்ல இது தமிழ் மக்கள் ரெண்டு பேருமே பேசுறதுக்கான நேரத்தை கொடுங்க. இது செந்தில் சாருக்கான நேரம். அவர் பேசட்டும். அவர் பேசட்டும். அதுக்கப்புறம் பதில் கொடுங்க. அவர் பேசட்டும். அவர் இணையத்து வழியா பேசிட்டு இருக்காரு. செய்ய மாட்டோம். நீங்க பேசுறீங்க ரெண்டு பேரும். விஜய் கிருஷ்ணா நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டீங்க. ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. செந்தில் சார் பேசட்டும். சார் இது செந்தில் சாருக்கான நேரம். உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்துட்டேன். செந்தில் சார் பேசட்டும். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. செந்தில் சார் பேசட்டும். இணையத்தின் வழியா பேசிட்டு இருக்காரு. திமுக இன்னைக்கு கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனால காங்கிரஸ் திமுக காரங்க மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய எதிர்ப்பு திமுகவினுடைய மும்மொழி கொள்கைக்கு எதிராக சொல்றீங்களே. கர்நாடகத்திலே மும்மொழி கொள்கை இல்லையா? காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில மும்மொழி கொள்கை இல்லையா? அந்த மாநிலத்தில் மொழி அழித்து விடுமா? மும்மொழி திட்டத்தின் மூலமாக கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும். எந்த மொழியும் அழிந்து போகாது. கிட்டத்தட்ட அழிகிற நிலைமைக்கு போறதுக்கு காரணம் ஹிந்தி தான். அழிந்தே போச்சு போஜ்பூரி. உத்தரப்பிரதேசல இந்த மொழி அழிஞ்சு போயிருக்கு. ராஜஸ்தானி கிட்டத்தட்ட அந்த நிலைமையில போயிருக்கு. நீங்க இது மாதிரி நீங்க எல்லாமே இருக்குங்க சார். நீங்க எதுவும் ஏனோ பேசக்கூடாது. ஒரு மக்கள் எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு இந்த மக்கள் கன்னியாகுமரி வரையும் இந்தி வேணாம். கன்னியாகுமரி வரையும் பினராயி விஜயன் ஹிந்தி கேக்குறாரு. கன்னியாகுமரி நேத்து திமுக போராட்டம் பண்றப்ப யாருங்க கலந்துக்கிட்டீங்க? காங்கிரஸ் கலந்துக்கிடுச்சு, கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு. அதே கம்யூனிஸ்ட் ஆளுற மாநிலம் கேரளால இருக்குல்லங்க மும்மொழி கொள்கை. இல்லன்னு சொல்ல முடியுமா? அதே கேரளா அதே காங்கிரஸ் ஆளுங்க கர்நாடகால இருக்குல்லங்க மும்மொழி கொள்கை. அப்புறம் எதுக்கு நீங்க போய் போராட்டம் கலந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தமிழ்நாடு அதாங்க புரிதல் இல்லங்க. புரிதல் இல்லங்க சொல்ல முடியும். என்ன புரிதல்? நீங்க என்ன ஒரே நாடு ஒரே வழி ஒரே கொள்கையில இருக்கவங்க புரிதல் தமிழ்நாடு மொழியோட வேற்றுமையா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. உங்களுக்கு அது புரிதல் அழிஞ்சிருங்க. தமிழ் அழிஞ்சிருமா கன்னட அழிஞ்சிருமா? தமிழ் அழிஞ்சிருமா கன்னட அழிஞ்சிருமா? புரிதல் இல்ல. தமிழ் அழிஞ்சிருமா கர்நாடகால கன்னட அழிஞ்சிருமா? கேரளால மலையாளம் அழிஞ்சிருமா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டதனால விஜயன் கேரளால மலையாளத்தை அழிச்சிருவாரு. மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டதனால கர்நாடகால மலையாளத்தை அழிச்சிருவாரு. தமிழ்நாட்டுல கட்டி காப்பாங்க. 52 லட்சம் மக்கள் 52 லட்சம் 52 லட்சம் மட்டும் கல்வி கொடுக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் எல்லாம் சொத்தை சம்பாதிச்சு பில்டிங்கா கட்டுவாங்க. கேட்டா கொள்கையா? கொள்கை குன்று. தமிழ் குன்று. நேரம் இல்ல. பேசாதீங்க. கொள்கை குன்று பேச எந்த தகுதியுமே கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒன்னு சொல்லிக்கிறேன் துணை முதல்வருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழி பற்றிய விழிப்புணர்வு என்பது மங்கி போய்விட்டது. ஐயா சொன்ன மாதிரி ஒரு பீகார்ல ஜோஜ்புரிங்கிற அந்த பீகாரிங்கிற மொழி அப்படியே வலுவிழந்து குன்றி போய்விட்டது. நான் பேட்டி எடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி ஒவ்வொரு ராஜஸ்தான், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தாய்மொழிகள் குன்றி வலுவிழந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால இருங்க மொழி பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். தமிழகம்தான் இந்தியாவிற்கே மொழி பற்றிய விழிப்புணர்வை எடுத்து தாய்மொழியிலே நீ பேச வேண்டும், தாய்மொழிதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு பேசி மொழி விழிப்புணர்வை அனைத்து மாநிலங்களுக்கு ஒரு கூட்டணி போட்டு இதை முதல்வரும் துணை முதல்வரும் இருங்க சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சொல்ல முடிக்கிறோம். நேரடியா பதில் சொல்லுங்க. மெட்ரிக் பள்ளிக்கு தமிழக அரசு மெட்ரிக் விடுங்க சார், அதெல்லாம் விடுங்க.
இருங்க சார். நீங்க மட்டும் மொழி பற்று சார், ஆறு பேர் பேசிட்டு எங்களுக்கெல்லாம் மொழி பற்று இந்தியா கட்டமைக்கிறீங்களே. இந்தியா முழுவதும் இந்தியா முதல்வரும் துணை முதல்வரும் மொழி உணர்வை, மொழி விழிப்புணர்வை ஒரு கூட்டமைப்பு செய்து தாய்மொழியிலே கற்க வேண்டும். அவர்கள் மொழி அழியாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஒரு மகளினுடைய கடமை என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தாய்மொழி பயிற்று மொழி தமிழ் மொழி கொண்டு வரலங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஒரு வரியில் இன்றைய தலைப்பை ஒட்டிய நிறைவான கருத்தை வந்து சொல்லுங்க செந்தில் சார். ஒரு வரியில சொல்ல விடுங்க சார். ஒரே விஷயம், அதாவது தமிழ் மொழியை காக்க வேண்டும், தாய்மொழியை காக்க வேண்டும் என்பதனால் தான் புதிய கல்விக் கொள்கையிலே 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் வழி கல்வி, அதாவது தாய்மொழி வழி கல்வி இருக்க வேண்டும் என்றுதான் புதிய கல்விக் கொள்கையில சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை நாம படித்துக் கொண்டிருந்த கணக்கா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், சமூக அறிவியலா இருக்கட்டும், அதை தாய்மொழி வழியில 5ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். இதுதான் மோடி அரசு சொல்லுது. இப்படி செய்தால் தமிழகத்திலே தமிழ் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் அறிவு பெறும், தமிழ் மொழியின் மீது கொண்ட ஆர்வமும் தமிழ் மொழியின் மீது கொண்ட அறிவும் அதிகமாகும் என்பதுதான் மோடி அவர்களுடைய திட்டம். சரிங்க சார். ஆனால் இதுவரை தமிழக அரசு, தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய திமுக கட்டாய தமிழ் பாடமே 2006 இருந்து தான் வந்துச்சு. ஒண்ணு, இப்ப கூட ஆங்கிலம் என்கின்ற அரக்கனால், ஆங்கிலம் என்கின்ற மொழியால் தமிழ் மொழியை அழித்து விட்டார்கள் திமுக. இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு என்று சொல்லி தமிழகத்திலே 38,000 மாணவர்கள் தமிழ் பாடத்திலே அவர்களால் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று சொன்னால் தமிழகத்திலே தமிழ் மொழியை இவர்கள் வளர்க்கவில்லை. நன்றி சார். சரிங்க சார். ஆங்கிலத்திற்கு டீ போட்டு விட்டு தமிழ் மொழியை அழித்து விட்டு இந்திய எதிர்ப்பு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி சார். நன்றி. காங்கிரஸ் கூட்டணின்ற பெயர்ல தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஆதரவா இருப்பது என்பது வெட்கக்கேடானது. காங்கிரஸ் தான் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தியது. சரிங்க சார். நன்றி சார். நன்றி. வெங்கடேஷ் சார், நிதி எப்போ சார் வரும்? ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் கீழே வரக்கூடிய நிதி தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது, வருகிறது, இன்னும் வரும். சமஸ்கிருத சிக்ஷாவில் இருக்கக்கூடிய நிதியை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா லெட்டர் கொடுத்திருக்காரு, நினைவூட்டு லெட்டரும் இவங்க கொடுத்திருக்காங்க. 9 வாட்டி நீங்க லெட்டர் கொடுத்தீங்களா, எப்ப இணைறீங்க பிஎம்சில அப்படின்னு சொல்லி அதுக்கான கான்ட்ரிபியூஷன் போறதா இது வந்து தர்மேந்திர பிரதான் தெளிவா சொல்லிட்டாரு, எங்க மாநில தலைவர் சொல்லிட்டாரு. 44,000 கோடி பட்ஜெட் போடுற தமிழக கல்வித்துறை, தமிழகம் வந்து கல்வி 44,000 கோடி பட்ஜெட் போடுறப்ப இந்த 2,000 கோடி வராதனால சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு பெரிய காமெடி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி அது எப்போ வரும் மேடம்? தேசிய பேரிடர் இதேதான் மேடம், முன்னாடி சொன்ன அதே கணக்கு தான் மேடம். அதற்கான குழு ஆய்வு செய்யும், அதற்கான நேரமும் வரப்போ அதுக்கான ரிலீஸ் கொடுப்பாங்க மேடம். நன்றி. உங்களுடைய நிறைவான ஏதாவது திருப்பு. சரிங்க சார். சரி பேசுறீங்களா? கேரளா கொடுக்கல, நமக்கு இப்பதான் வந்திருக்கு. அதுக்கான குழு ஆய்வு செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாடு என்னைக்குமே வழிகாட்டி மாநிலம், முன்னோடி மாநிலம், வழிகாட்டி மாநிலம். அதுக்கு உதாரணம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த யூஜிசி, அந்த யூஜிசி மூலமா எப்படி கூட்டாட்சி தத்துவத்தையே மொத்தமாக நெருக்கலான்னு பார்த்தாங்க. அதில் தமிழக முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் பெரும்பாலான மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் எல்லாமே தமிழக முதல்வர்கள் அவர்களோட இனிஷியேஷனை பார்த்து அவங்களும் அது மாதிரி சிமிலர் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி டெவல்யூஷன் இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த டெவல்யூஷன் ஷேரில் இவங்க கவர்மெண்ட் தானே ஒடிசாலே போய் இப்போ டெவல்யூஷன் ஷேரில் எங்களுக்கு 50% டேக்ஸ் ஷேர் கொடுங்கன்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக வழிகாட்டி மாநிலமாகவே இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று இவங்க சொன்னாங்க, இல்லை இது ரொம்ப குரூஷியல், இந்த ஒரே ஒரு விஷயம் இல்ல, அண்ணா சாலைக்கு வந்து பாருங்கள், கெட் அவுட் மோடி சொல்லி பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்கு உங்களோட நிறைவான கருத்து. இல்ல அண்ணா, அதாவது வந்து கெட் அவுட் மோடி சொல்லிட்டே இருப்போம். நீங்க எங்களுக்கு அநீதி இழைக்கிற வரைக்கும் கெட் அவுட் மோடி சொல்லிட்டே இருப்போம். நீங்க அரசியல் நாகரிகத்தை முதல்ல கத்துக்கணும். நீங்க அண்ணா சாலை வர்றது இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படை சாலைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதாவது சொல்லணும், நான் அவங்களுக்கு பேசிக், அவங்களுக்கு முதல்ல இந்த அரசியல் நாகரிகத்தை பத்தி ஒரு புத்தகத்தை போட்டு அந்த புத்தகத்தை இவங்களெல்லாம் இந்த ஸ்கூல்ல இவங்க சொல்ற மாதிரி கிராஷ் கோர்ஸ் எடுக்கலாம். கிராஷ் கோர்ஸ் இல்ல, இவங்களுக்கு அது பெரிய லாங் கோர்ஸே தேவைப்படுது. கிராஷ் கோர்ஸ்ல எல்லாம் இவங்களுக்கு இருக்கிற
மனநோயை சரி பண்ண முடியாது. மந்திரி இல்ல, ஏன்னா நன்றி, இன்னொரு நன்றி. விஷயம் அவர் சொன்னார் பாரு. மந்திரிகள் இல்ல சொல்லுங்க. இருங்க, ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம் சொல்றேன். சரிங்க சார், நன்றி சார். அந்த சார், மந்திரி உங்களுடைய கூட சொல்லுங்க. நிறைவான கருத்து. இவங்க எல்லாம் பேசுறாங்க நாம அரசியல் வந்து நாகரிகத்தை பத்தி நிகழ்ச்சியோட நம்ம கிட்ட. நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே சிவில் கோடு என்கிற பாசிச போக்கு நடந்தால் இதற்கு விலை பிஜேபி சந்திக்கும். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.